அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, இறந்த ஆத்மாக்களுக்கு நம்மை பிரிந்த வேதனை இருக்குமா, அல்லது இறந்த ஆத்மாக்கள் நம்மை பிரிந்த வேதனையில் இருப்பார்களா என்பதாகும். அதாவதுங்க, பல்வேறு மதங்கள், பல்வேறு ஆன்மீக நம்பிக்கைகள், இப்போ பல்வேறு யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இறந்த ஆத்மாக்கள் நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, நம்மை பிரிஞ்சிட்டோன்னு சொல்லி அவங்க வருத்தத்தில் இருப்பாங்க, அவங்க அழுவாங்க, மீண்டும் தன்னோட உடம்புக்குள்ளேயே வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஆனால் வர முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் சில பேருக்கு கனவே கூட வந்திருக்கும், நீ என் கூட வந்துரு, நீ இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா நான் மீண்டும் வரலான்னு நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் வர முடியல, அழுகிற மாதிரிலாம் கனவுகள் வந்திருக்கும். இதெல்லாம் என்னென்னா நிறைய புரிதல், ஆழமான புரிதல் தேவை. இந்த கனவினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான ஆன்மீக நம்பிக்கைகள் சொல்லிக் கொடுக்குது இல்லையா, அவங்க வருத்தத்தில் இருப்பாங்க, வேதனைகள் இருப்பாங்கன்னு. இதெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பையும் கவலையும் உண்டு பண்ணிடும். இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இப்போ அவங்க வேதனையில் இருக்காங்களா, நல்ல நிலையில் இருக்காங்களா, சாந்தி அடைஞ்சிட்டாங்களா இல்லையா, இது மனம் என்னென்னா அலைபாய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே ஒரு ஆன்மீகத்தை நீங்கள் கேட்கும்போது குழப்பம் ஜாஸ்தியாகுது, வருத்தம் ஜாஸ்தியாகுது, மனவேதனை ஜாஸ்தியாகுது. இந்த உலகத்தில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா, எந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நான் இன்றைக்கி ஒரு உயர் பரிமாண ஒரு ஞானத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இது உங்களுடைய மனதிற்கு தெளிவை கொண்டு வந்துவிடும். சரிங்களா? இறந்தவர்களுடைய வேதனை பற்றி நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறந்தவர்கள் வேதனையில் இருக்காங்களா இல்லையான்ற கவலையும் தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவான விடை உங்களுக்கு இதில் இருக்கும். சரியா? அதாவதுங்க, இறந்த அன்புக்குரியவர்கள் நம்மை பிரிந்த வேதனையில் இருப்பார்களா அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன நம்புறீங்க? நான் ஒரு மனுஷன், அவங்க ஒரு ஆத்மா, இப்போ அந்த ஆத்மா நம்மோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு மனுஷனா, இப்போ அவங்க இல்லை, அதனால் நம்மை பிரிஞ்ச வேதனையில் இருப்பாங்கன்னு. இது அடிப்படையிலேயே புரிதலில் கொஞ்சம் பிழை இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு உயிர் இல்லையா? இந்த உயிர் அப்படிங்கிறது வெறும் மனுஷன் மட்டும் கிடையாது. இப்போது இறந்தவங்களோட அன்புக்குரியவர்கள் ஆத்மான்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போது அது ஒரு நிஜம் இருக்குதானே. அதே மாதிரி உங்களுடைய உயிரை ஒரு 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று, நான் மனிதன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, நான் மனுஷனாக உணர்றது. இறந்ததற்கு பிறகு நான் ஒரு ஒளி உடலாக உணர்வது. எப்படி ஒரு தேக உடல் அப்படின்னு இருக்கோ, அதற்கு மேலே ஒரு சூட்சும உடல்னு ஒன்று உண்டு. இறந்ததுக்கு பிறகு உங்களோட தேக உடலில் உங்களோட கவனம் இருக்காது, உங்களோட சூட்சும உடல் இருக்கும். அதை கடந்த ஒரு நிலை இருக்குது, நான் ஆத்மானு உணர்கிற நிலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் இறைவன் அப்படின்ற உணர்கிற நிலை. அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். அப்போது நம்மளோட உயிர் எடுத்துட்டோம்னா, நான் மனிதன், நான் ஒரு தேக உடல், மனம் அப்படிங்கிற ஒரு நிலை. அடுத்தது நான் ஒரு சூட்சும உடல், நான் ஒரு ஒளி உடல் அப்படிங்கிற நிலை. அடுத்தது நான் ஆன்மான்னு. இந்த 3லிருந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது புரியவே வரும். ஏன்னா நீங்கள் வெறும் மனுஷன்னு நம்புறீங்க, அவங்க வெறும் ஒரு ஆன்மா, ஒரு வெளிச்சம் அப்படின்னு நம்புறீங்க. இது உங்களுக்கு தெளிவு கொடுக்காது. இப்போது இறந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய தன்னுணர்வு இருக்கு இல்லையா, நான் அப்படின்னு உணர்றீங்க இல்லையா, இந்த உணர்வு, இந்த அடையாளம் இந்த உடம்பில் இருக்காது. இந்த உடம்பிலிருந்து ஒளி உடலுக்கு மாறிக்கொள்ளும். இப்போது ஒளி உடலுக்கு மாறணும்னா நான் ஒளி உடல் அப்படின்னு தான் நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய நிஜம் என்பது கூட அந்த ஒளி உடலுக்குண்டான நிஜமாக இருக்கும். ஆங்கிலத்தில் இது ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஆவி அல்லது ஆவி உலகம், இல்லை வெளிச்ச உடல் அல்லது அந்த வெளிச்ச உடலுக்குண்டான உலகம்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஒரு தண்ணி இருக்குதுன்னா, தண்ணி கொதிச்சுன்னா ஆவியாக மாறுதில்லை, அதே மாதிரி நம்ம தேக உடல் இறந்ததுன்னு சொன்னால் நாமும் ஆவியாக மாறுகிறோம். அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ நம்ம இறந்ததுக்கு பிறகு ஒரு ஆவியாக ஒரு ஆவி உலகத்தில் இருப்போம் அப்போதே அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இப்போது அந்த ஆவி உடல் அப்படிங்கிற கோணத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்கள் இருக்காது பார்க்குறதுக்கு, காது இருக்காது கேட்குறதுக்கு. இன்னொரு மனிதனை நீங்கள் இல்லது உலகத்தில் வாழக்கூடிய அந்த நிஜத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்களுடைய உருவத்தாலும் குரலாலும் நீங்கள் அடையாளப்படுத்த மாட்டீங்க. நீங்கள் ஒவ்வொரு மனிதரையும் அவர்களுக்கு உண்டான அலைவரிசையில் தான் நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க, ஒரு ஒளி உடலாக. அப்போது உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா தன்னை அவர்கள் ஒரு ஒளி உடலாக உணர்வாங்க அந்த ஆவி உலகத்தில். இப்போது எப்படி அவர்களால் பார்க்க முடியும்? கண்கள் இல்லைன்னா கூட உயிருக்கு அனைத்தையும் உணரும் சக்திங்கிறது உண்டு.
கண் அப்படிங்கிறது வந்து ஒரு லென்ஸ் மாதிரி, ஒரு அடிஷ்னல் லென்ஸ் மாதிரி. சினிமா பார்க்குறீங்க, ஒரு 3D கிளாஸ் போட்டு பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய அகங்காரங்கிறது. அந்த உடல் இப்போ இல்லை, அந்த கிளாஸ் அவங்களுக்கு இல்லை. இப்போ எப்படி அவங்க பார்ப்பாங்கன்னா, நம்ம ஒரு அலைவரிசையாக அவங்க பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்கள பற்றி நினச்சி அழுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து என் ஃபோனுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க. இப்போ உங்கள் நம்பரை நான் வந்து செல்வி இல்லைன்னா சேகர்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு வைங்க. இப்போ என் ஃபோன் பார்த்தோன்னே எனக்கு என்ன வருது? சேகர் காலிங்னு வருது இல்லையா? இப்போது இப்போ நான் வந்து மெட்ராஸில் இருக்கிறேன்னு வைங்களேன். நீங்கள் டெல்லியில் இருந்தாலும் சரி, இல்லை மதுரையில் இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவிலே இருந்தாலும் சரிங்க, அடிச்சிங்கன்னா உடனடியாக எனக்கு கேட்டுரும் இல்லையா? நான் எடுத்து பார்த்துருவேன். அதே மாதிரி உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான அலைவரிசை உண்டு. உங்களோட உயிருக்கே ஒரு தனித்துவமான அலைவரிசை உண்டு. இதுதான் வந்து எல்லா படைப்புகளையும் வேறுபடுத்துகிறது. எனக்கு ஒரு தனித்துவமான அலைவரிசை உண்டு, உங்களுக்கு ஒரு தனித்துவமான அலைவரிசை உண்டு. ஆங்கிலத்தில் சிக்னேச்சர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் அவரை பற்றி நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், எப்படி ஃபோன் ரிங் ஆகுதோ அது மாதிரி அவங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்ள முடியும். யாரிடமிருந்து அந்த உணர்வு வருகிறது அப்படிங்கிறத உங்கள் அலைவரிசை, உங்களுடைய தனித்துவமான அலைவரிசை இருந்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ, என்னுடைய மகனிடமிருந்து வருகிறது இந்த நினைப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, உங்களுடைய எண்ணம், உணர்வு, நடத்தை, உள்நோக்கம் எல்லாத்துக்கும் ஒரு அலைவரிசை உண்டு. எப்படி உங்களுக்கு உயிருக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கோ, அது மாதிரி உங்களுக்குள்ள வெளிப்படக்கூடிய எல்லா உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாத்துக்கும் அலைவரிசை உண்டு. இப்போ இந்த ஊதுபத்தியில் ஒரு புகை வருதுன்னு வைங்களேன், எப்படி இருக்குது? அப்படியே ஒரு வேவ் மாதிரி போகுது இல்லையா, அலை மாதிரி போகுது இல்லையா, அப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. அப்போது நீங்கள் அவங்களை பற்றி நினைக்கிறீங்க, ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா, யாரிடமிருந்து வருதுன்றதை அப்போவே கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே பறந்து போக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. எப்படி வந்து அமெரிக்காவிலேருந்து கால் பண்ணிங்கன்னா டக்குன்னு இப்போவே எடுத்து பேசுகிறனோ, நமக்கு வந்து அந்த இடைவெளி அப்படிங்கிறதே நமக்கு தெரியறது இல்லையோ, அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களை அவங்க புரிஞ்சிக்க முடியும், உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும், நடத்தைகளை புரிஞ்சிக்க முடியும் போது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுடைய அழைப்பை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். உங்களுடைய என்ன நடந்துட்டு இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்குதுங்க எல்லாம் புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி உங்களை பிரிஞ்ச நிலை இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் மனுஷனை தூங்க போகிறீங்க இல்லையா, தூங்கினதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதில்ல. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, காலையில் 6 மணி ஆயிடுச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு எழுந்திரிச்சு உங்கள் வேலைகளை பார்க்குறீங்க. ஆனால் தூங்கினதுக்கு பிறகு எந்திரிக்கிறதுக்கு முன்னால் அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய தன்னுணர்வு இருக்கு இல்லையா, உயிர், நான் அப்படிங்கிற அந்த உயிர், அதற்கு ஓய்வு கிடையாது. அது தூங்கிறது கிடையாது. கடவுளுக்கு எப்படி தூக்கம் இல்லையோ அது மாதிரி உங்களுடைய உயிருக்கும் தூக்கம் கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா, அதாவது இறந்தால் எப்படி உங்களுடைய உடம்பிலிருந்து ஒளி உடலுக்கு உங்களுடைய அந்த நான்கிற உணர்வு மாறிக்குதோ, அதே மாதிரி நீங்கள் தூங்கினதுக்கு பிறகு உங்களுடைய மனம், உடல் ஷட் டவுன் ஆனதுக்கு பிறகு இந்த நான்கிற உணர்வு உங்கள் ஒளி உடலுக்கு மாறிக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஆவி உலகத்தில் தான் இருக்கிறீர்கள் உடனடியாக. அப்போ அந்த ஆவி உலகத்தில் நீங்கள் சஞ்சாரம் செய்கிறீர்கள், பல்வேறு ஆத்மாக்களை பார்க்குறீங்க. அதில் உங்களுடைய தற்போது ஆவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. இது உங்கள் அன்புக்குரியவர்களுடைய தற்போதைய அந்த ஸ்பிரிட்டுக்கு தெரியும். நீங்கள் விழிச்சிருக்கும் போது மனுஷனுக்கு மனுஷனாக பழகிட்டு இருந்த நீங்கள் இப்போது நீங்கள் தூங்கினதுக்கு பிறகு உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு நிகழுது. உங்களுடைய மனதிற்கு இது தெரியறதில்ல. இந்த ஞாபகங்களை உங்கள் ஆன்மா தடுத்து விடுகிறது. ஏன்னா ஒரு மனுஷன்னா ஒரு ஒளி உடலாக நான் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறேன்றதெல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு மைண்டு சரியாக ஒர்க் ஆகுது. ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும், டிப்ரெஷன் ஆகிடும், டென்ஷன் ஆகிடும். ஏன்னா நம்ம பூமி வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டது மனம். ஆன்மீக உலகத்தில் ஒரு வெளிச்ச உடலாக நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுன்னா குழம்பிடும். புரியுதுங்களா? அது உருவமற்ற தளம். அப்போது சில சமயங்களில் உங்களோட ஆன்மா இந்த ஞாபகங்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஞாபகங்களுக்கு பேர் கனவுன்னு பேர். கனவுல நான் பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே உங்களோட மனதின் வழியாக ஃபில்டர் ஆகி வர்றதுனால மனம் எல்லாமே ஒரு உருவகப்படுத்தினா தான் அது புரியும். அதனாலே நிறைய பேர் கனவுகளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மனதிற்குள்ள வருத்தம் இருக்கும், அவங்க அன்புக்குரியவர்கள் நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய ஒரு ஒளி உடலும் அவர்களோட ஒளி உடலும் வந்து அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்றதுல, அந்த கனவு தளம் அப்படின்றதுல நிறைய சந்திச்சு பேசியிருப்பீங்க. இந்த ஞாபகத்தை உங்கள் ஆன்மா கொடுக்க நினச்சதுன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் வழியாக தான் அது வரும். அப்போ என்ன ஆகும்? உங்கள் மனம் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிறதுனால அவங்க அழுகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது நீங்கள் குழம்பிட்டு இங்கே சாமியார்கிட்ட ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது அப்படின்னு சொல்லி குழம்பிக்குவீங்க. அவர் அழுகிறாரு கனவுல வந்து அப்படின்னு சொல்லி. அவர் உண்மையிலேயே அழுதுருக்க மாட்டார்.
இப்போ அவங்க வருத்தத்தில் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. முக்கால்வாசி என்னென்னா உங்களோட மனம் அப்படி தவறாக புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுது, உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆன்மாவுக்கு உங்களுடைய அலைவரிசையை, உங்களுடைய எண்ணங்களை, உணர்வுகளை, நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை, கோரிக்கைகளை எல்லாத்தையும் உடனடியாக உணர்ந்துக்கிற தன்மை இருக்கும்போது உங்களை பிரிஞ்ச உணர்வு இருக்காது. ரெண்டாவது, உங்களுடைய ஒளி உடலும் அவர்களுடைய ஒளி உடலும் அந்த கனவுன்ற தளத்தில், அந்த ஆவி உலகம் அப்படின்ற தளத்தில் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரிந்த உணர்வுன்றது இருக்காது. அவங்களுக்கு அந்த வருத்தம் என்பது இருக்காது. பிரிவு என்பது ஒரு மாயை அப்படின்னு தான் புரிஞ்சுக்குவாங்க. தொடர்புங்கிறது இதுக்கு முன்னால் மனுஷனுக்கும் மனுஷனுமா நடந்துட்டு இருந்தது. இப்போது ஒரு ஒளி உடலுக்கும் ஒரு ஒளி உடலுக்குமா நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் அவங்களால கேட்ச் பண்ணிக்க முடியும். யாருகிட்டருந்து என்ன வருது, உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்றது கூட அவங்க ரீட் பண்ண முடியும். உங்களோட எனர்ஜியை ஸ்கேன் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு பிரிஞ்ச உணர்வு இருக்காது. இப்போது இறந்துட்டீங்க நீங்கள், உங்களோட அன்புக்குரியவர்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியுது, பார்க்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரிஞ்ச உணர்வு இருக்காது. அவங்க மனுஷங்களுக்கு தான் அது இருக்கும். புரியுதுங்களா? அப்போது அவர்களுக்கு பிரிந்த உணர்வு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எல்லா ஆத்மாக்களுக்கும் வருத்தமே இருக்காதான்னா இங்கே சில புரிதல்கள் தேவை. ஒரு மனிதன் இறந்து விட்டான், சரியா? அவனுக்கு நிறைய மனிதர்கள் மேல் பற்று, தன் குடும்பத்தில் மேல் பற்று, தன்னுடைய சொந்த பந்தங்கள் மேல் பற்று, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இப்படி வாழ்ந்துருக்கணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும். அந்த லௌகீக வாழ்க்கையில் அவனுக்கு நிறைய பிடிப்பு ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி பொன், பொருள், ஆஸ்தி, என்னோடய காரு, பங்களா, நகை, சொத்து, என்னோடய பிஸ்னஸ் எப்படின்னு சொல்லி அவனுக்கு இந்த பூமியில் வாழும்போது நிறைய பற்றோடு வாழ்கிறான். இப்போ இது என்ன பண்ணோம்னா, அந்த பற்று உங்களுடைய ஒளி உடலில் ஒரு சக்தி மண்டலத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? இது என்ன பண்ணோம்னா, இறந்ததற்கு பிறகு நான் ஒளி உடல் அப்படின்னு உணரும்போது இந்த பந்த பாசங்கள் அப்படிங்கிறது அவருக்கு சில டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். ஏன்னா அவர் தொடர்ந்து இப்போ வாழும்போதே இந்த மனித வாழ்க்கைக்கும் அப்பாற்பட்ட மேல் வாழ்க்கைகளும் உண்டு. நான் ஒரு ஆத்மா, இது என் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு மாதிரி அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என் குடும்பம், என் குழந்தை, என்னுடைய மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, என் தம்பி, தங்கச்சி, பொண்டாட்டி, புருஷன், இப்படிங்கிற ஒரு பந்தத்தில் அப்படியே சுருக்கிக்கிறதுனால இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. அது எப்படியாவது இன்பத்தை அனுபவித்து விட வேண்டும்ங்கிற பிடிப்பு இருக்கிறதுனால, சொத்து பத்து ஆசை இதெல்லாம் பிடிப்பு இருக்கிறதுனால, இல்லைன்னா அவங்க திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இருந்திருப்பாங்க, வாழ்றதுக்கு நிறைய ஆசை இருந்திருக்கும், தற்கொலை பண்ணியிருப்பாங்க, எதிர்பாராத விதத்தில் அவங்க விழுந்திருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா ஏன் அப்படி நிகழ்ந்ததுன்னு அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அவங்களால முடியாது. இது என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, புடவை கட்டிட்டு போகிறீங்க, ஒரு முள்ளு காட்டில் போகும்போது டக்குன்னு உங்களுடைய புடவையில் ஒரு 7-8 முள் சிக்கிருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? அப்படி இழுத்துரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அழகாக போய் மெதுவாக போய் இந்த ஒன்று ஒன்றா இருக்கணும், எல்லாம் சேலை கிழிஞ்சிரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிடிப்புகள், இந்த அட்டாச்மெண்ட்ஸ், இந்த பந்த பாசங்கள் அவரை சற்று தான் ஒரு ஒளி உடல் அப்படின்ற அந்த உயர்நிலைக்கு அவர் க்ரோ ஆகிறத சற்று டெம்பரரியாக தடுக்கும். இந்த பந்த பாசங்கள் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா தன் மரணத்தை அவர் ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் டைம் ஆகலாம். தான் இப்போ ஒரு ஒளி உடல், அதற்கு மேலே என்னோட நிஜம் இருக்கு, நான் ஆன்மான்னு, இந்த மனுஷ வாழ்க்கைங்கிறதும் இந்த ஒளி ஆவி உலக வாழ்க்கைங்கிறதும் ஒரு கனவு மாதிரி தான் என் ஆன்மாக்குள்ளேன்னு அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு சில காலமாகலாம். அப்போது அவர் அந்த வேதனையில் இருக்கலாம். அந்த வேதனை என்பதும் கூட ஒரு தற்காலிகமான ஒரு வேதனை மட்டும்தான், ஒரு குறைந்த நாளுக்கான வேதனை மட்டும்தான். சரி, இப்போ இந்த வேதனையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உதவுறீங்களோ இல்லையோ, அவங்களுடைய விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கண்டிப்பாக உதவி செய்யும். அவர்கள் யார் அப்படின்றத உணர்வை கொடுப்பதற்கும், அவர் அடுத்த நிலையை நோக்கி போகிறதுக்கும், ஒரு உயர் விழிப்புணர்வுக்கு போகிறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உதவி இல்லாமல் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? அவர் இறந்தவர் சாந்தி அடைஞ்சிட்டாரா இல்லையான்னு மனம் அலைவஞ்சிட்டு இருக்கிறது சரியான இது கிடையாது, நிலைப்பாடு கிடையாது. சாமியார்கிட்ட போயிட்டு அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா இல்லையா, அடையிறதுக்கு ஒரு 50,000 ரூபா கட்டு அப்படின்னு அவர் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் இழக்கிறது சரியான முடிவு கிடையாது. அதாவதுங்க, ஒரு மாலையை போடுறீங்க சரியா ஒருத்தருக்கு, அந்த மாலை வெறும் பிளாஸ்டிக் மாலையாக இருந்ததுன்னா அதில் ஏதாவது வாசம் வருமா? அது போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குமா? இப்படி தாங்க சடங்குங்கிறது. சடங்குங்கிறது ஒரு மாலை மாதிரி. சடங்காக செஞ்சீங்கன்னா அது ஒரு பிளாஸ்டிக் மாலை மாதிரி, அதில் ஒன்றுமே இருக்காது. அலங்கரிச்சுக்கலாம், அப்படி ஒன்று போட்டுக்கலாம். ஒரு சாமி ஃபோட்டோ மேலே ஒரு பிளாஸ்டிக் மாலையெல்லாம் அங்கங்கே கோயிலில் எல்லாம் வெளியில் போட்டிருப்பாங்களே, அப்படி தொங்கிட்டுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த சடங்குகளுக்கு இவ்வளோ தான் பவர். ஆனால் இதே சடங்குகளை அன்போடும் விசுவாசத்தோடும் பாசத்தோடும்
நல்ல தூய உள்ளத்தோடும் நீங்கள் அதை செய்கிறீர்கள். நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சாந்தி அடைந்த நிலையில் இரு, நீ ஒரு ஒளி உடல், நீ ஒரு அதுக்கு மேலே ஒரு ஆத்மா, அதற்கு மேலே நீ இறைவன் அப்படிங்கிற ஒரு நினைப்பால் கவலைப்படாமருன்னு சொல்லி உங்களுடைய அன்பை நீங்கள் பகிரும்போது அந்த சடங்குகளின் வழியாக என்ன ஆகுதுன்னா நறுமணம் மிக்க ஒரு லில்லி மாலையாக அது மாறுது. நறுமணம் மிக்க அது பன்னீர் ரோஜாவாக அது மாறுது. அப்படித்தான் நீங்கள் சடங்குகளை செய்ய வேண்டும். அப்படி சடங்குகளை செஞ்சீங்கன்னா ஒருவேளை பந்த பாசத்தில் சிக்கிக்கொண்டு இருக்கக்கூடிய மனிதராக இருந்து, ஏன்னா 90% ஆஃப் த மனிதர்களுக்கு பந்த பாசங்கிறது நிறைய இருக்கும். மனித வாழ்க்கையை தாண்டி அடுத்தது என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு நீங்கள் செய்யும் இந்த பரிகாரங்கள் அன்போடும் விசுவாசத்தோடும் தூய உள்ளத்தோடும் சாந்தி அடைய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பண்ணுறது, அவர்கள் அந்த அன்பை எடுத்துக்கொள்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போது இந்த சடங்கில் வழியாக என்ன கடத்துறீங்கன்றது தான் முக்கியம். சடங்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போ கிறிஸ்டின் சடங்கு பண்ணுறாங்களா, இஸ்லாமியர்கள் சடங்கு பண்ணுறாங்களா? சடங்குன்றது அவருக்கு அன்பை தெரிவிக்கும் ஒரு கருவி, ஒரு முறையாகத்தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் அதை மெக்கானிக்கலாக பண்ணுறீங்க. அதை ஏதோ இன்றைக்கி அமாவாசை காதுக்கு சாப்பாடு வச்சிடணும் அப்படின்னு அவரை பற்றி எந்த நினைப்பும் இல்லாமல் கடமைக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அது ஒரு பிளாஸ்டிக் மாலை போடுற மாதிரி. அப்போது உங்களுக்குள் பெரும் கருணையையும் அன்பையும் நீங்கள் உருவாக்குவதற்கு அந்த சடங்குகள் உதவி புரிஞ்சிச்சுன்னா சடங்குகளை செய்யுங்கள். சடங்குகளை செய்கிறத விட எனக்கு இந்த சடங்குலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது ஆர்வம் கொடுக்குதோ அதை செய்யுங்க. அவர் பேரால் நீங்கள் ஏதேனும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செய்யுங்க. இது எல்லாம் அவங்க ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மெல்ல 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 நீங்கள் செய்யக்கூடிய அவங்களுடைய அன்பு, உங்களுடைய கருணை, விசுவாசம், தூய உள்ளம், இதெல்லாம் என்னென்னா அவருக்கு அந்த சாந்தியை கொடுக்கும். அழுகிற குழந்தைக்கு இது பண்ணுற மாதிரி. ஆனால் அது அவருக்கு மட்டும் சாந்தி இல்லை, உங்களுக்கும் சாந்தியை தர வேண்டும். உங்களோட மகிழ்ச்சி அவரை மகிழ்ச்சிப்படுத்தும். அப்போது இந்த வேதனையிலிருந்து அவர் நான் ஒரு ஒளி உடல் அப்படிங்கிற நிலைக்கு மாறுவார். அந்த ஒளி உடல் அப்படின்ற ஒரு பூர்ண விழிப்புணர்விலிருந்து அதனோட உயர்நிலைகள் போவார். அதன் பிறகு அவர் என்ன உணர்வார்னா நான் ஆன்மா அப்படின்னு உணர்வார். எங்கன்னா ஆத்ம உலகத்தில். எப்படி உணர்வார்னா இந்த ஆவி உலகமும் சரி பூமி உலகமும் சரி ரெண்டுமே எனக்குள் நிகழ்ந்த கனவு அப்படின்னு உணர்வார். நான் கனவை கண்டு கொண்டிருக்கும் போதே நான் ஆன்மான்னு உணர்ந்த நிலையில் தான் இருந்தேன்னு நீங்கள் உணர்வீங்க. அவரும் அப்படி உணர்வார். அப்போது ஆத்மாவிற்குள் தான் இந்த உலகம் என்பதே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய வெளி நிஜம் எல்லாமே உங்கள் உடல் கூட உங்கள் ஆத்மாவுக்குள்ளே இருக்குது. ஆத்மா உங்கள் உடலுக்குள் இல்லை. நீங்கள் தியானத்தில் பார்ப்பது அதனுடைய பிரதிபலிப்பு மட்டும்தான். அப்படிங்கும்போது அந்த நிலையில் பிரிவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் ஆத்ம தளத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆத்ம தளத்தை விட்டு விலகியதை போன்ற ஒரு கனவைத்தான் காண்றாங்க. பிறக்கிறது போல் ஒரு கனவைத்தான் காண்றாங்க. இறக்கிறது போல் ஒரு கனவைத்தான் காண்றாங்க. ஆன்மாவுக்கு பிறப்பு கிடையாது. நம்ம உலகத்துலையும் சொல்கிறாங்க, நம்ம ஆன்மீகத்துலையும் சொல்கிறாங்க, ஆன்மாக்களுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. ஆனால் ஆத்மா மறுபிறவி எடுத்துரும்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன? பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னு சொல்கிற, பிறப்பே இல்லாதவனுக்கு எப்படி மறுபிறப்பு? புரியுது? இது பிறப்புங்கிறது தன்னுடைய வெளிச்சத்தை ப்ரொஜெக்ட் பண்ணது, தனக்குரிய ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணிக்கிறது. அவங்க எப்படின்னா நம்ம மனித வாழ்க்கையை ஒரு சினிமா பார்க்குறீங்க இல்லையா, எந்த வித சலனம் இல்லாமல் படத்தை ரசிக்கிறீங்க இல்லையா, அப்படித்தான் அவர்கள் இருப்பாங்க. டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அவர்களுடைய நிலைங்கிறது சச்சிதானந்த நிலை. எப்பவுமே அந்த ஏகாந்தம், திருப்தி, ஆனந்தம், உற்சாகம்லாம் கலந்த ஒரு இறைநிலையில் இருப்பாங்க. அவங்க அந்த இறைவனுடைய தொடர்பில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேருந்து விலக மாட்டாங்க. அந்த நிலையில் உங்களோட அன்புக்குரியவர்களுடைய ஆன்மா இப்பவும் இருக்குது. அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதும் இருந்தது. அந்த ஞாபகம் திரும்ப மேலே போகுது ஆன்மான்னு அந்த உணர்வுக்கு. சரிங்களா? அதனால் இறந்தவர்களுக்கு நம்மை பிரிந்த உணர்வு இருக்குமான்னா பொதுவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஒரு நல்ல விழிப்புணர்வு பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருக்காரு, ஆன்மீகவாதி இருந்திருக்காரு, பிறப்பு இறப்பை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இருந்திருக்கு, ஒரு பக்திகரமான ஆள், நியாயமான ஆள்னா, இந்த பந்தபாசங்கள் ரொம்ப இல்லைன்னா தான் ஒரு ஒளி உடல்னு அவர் ஈஸியாக உணர்ந்துக்குவார். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எண்ணங்களை ரீட் பண்ணுறதுனால அவருக்கு பிரிந்த உணர்வு இருக்காது. நீங்கள் தூங்கினதுக்கப்புறமும் உங்களோட ஒளி உடலாக நீங்கள் அவருடைய ஒளி உடலை ஆவி உலகத்தில் மீட் பண்ணிக்கிறதுனால அவருக்கு பிரிவுன்றதே இருக்காது. ஒருவேளை அவர் பந்தபாசங்களுக்குள் சிக்கிய மனிதராக இருந்தால் ஒரு தற்காலிக தடை, ஒரு தற்காலிக தேக்கம், தன்னுடைய அந்த பந்தபாசத்தை ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் அவருக்கு அந்த பிரிந்த ஒரு தற்காலிக ஒரு மாயை ஏற்படலாம்.
அதுக்கு தான் நம்ம ஊரில் பரிகாரங்கள் பண்ணுறாங்க. அந்த பரிகாரங்கள் பூஜைகள்ங்கிறது சடங்காக செய்யக்கூடாது, அதை எவ்வாறு செய்ய வேண்டும்னு சொன்னேன். அப்படிங்கும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் அன்பை பகிருங்கள். அது மட்டும்தான் நீங்கள் பண்ணுற வேலை. அவர் எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்காருன்னு உங்கள் மனதால் ஆராய்வது உங்கள் வேலை இல்லை. இது உங்கள் மனதிற்கு உட்பட்ட ஞானம் அல்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய பேர்ட்டு போய் ஏமாந்துடாதீங்க. உங்கள் அன்புக்கு மீறிய ஒரு ஆயுதம் கிடையாது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ங்கிறோம். அப்போ அது எந்த பரிமாணம் இருந்தாலும் அது கொண்டு போய் சேர்க்கும். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் மரணம் சம்பந்தமான வீடியோக்களை மட்டும்தான் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் இனி போட சொல்கிறாங்க. யூடியூப் லைவ் வேண்டாம் இப்போதுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது யூடியூப்பை திசை மாற்றுகிறதுங்கிறதுனால உன்னுடைய குறிக்கோள் இந்த மரணம் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும் போடு. இதில் தான் நிறைய மாற்றம் மக்களுக்கு கிடைக்கிறதுங்கிறதுனால இன்னும் சில மாதங்களுக்கு நான் இதுதான் பண்ண போகிறேன். அதே சமயத்தில் என்னுடைய உயர் ஞானங்கள் உயர் ஆன்மீகங்கள் கற்றுக்கொள்பவர்களுக்கு நான் ஜூம் வழியாக நான் இனிமேல் மாதம் ஒரு மீட்டிங்கோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு மீட்டிங்கோ கேள்வி பதிலுக்கு ஆன்சர் பண்ணலான்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக என்னோடய வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் என்னோடய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அங்கே வந்து என்கிட்ட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? உங்களுடைய பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், இல்லை என்னோடய ஜூம் மீட்டிங்கில் கேளுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்னால் நீங்கள் என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கங்க. கட்டணம் செலுத்தி என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுட்டு என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றதுன்னா, இந்த மாற்றம் அனைவரையும் சென்றடைய வேண்டும்னு உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வருதுன்னா, இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவலாம். மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர். அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். தானமாக தர்மமாக தர தேவையில்லை, கட்டாயத்தின் பேரில் தர தேவையில்லை. உங்களுடைய மாற்றத்தில் இருந்து ஒரு பூர்ண விழிப்புணர்வோடு தாங்க. எதுக்காக தர்றோன்னு புரிஞ்சு தாங்க. நான் மாறி இருக்கிறேன், இந்த மாற்றம் பலரை சென்றடைய வேண்டும்னு உளப்பூர்வமாக எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லைன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா? அப்படி மாற்றத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் அதுதான் அழகு. புரியுதுங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.